வணக்கம். மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களின் மேம்பாட்டிற்காக மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். அரசியல் காரணங்களுக்காக புதிய கல்விக் கொள்கை குறித்து முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் மக்களிடையே தவறான தகவல்களை பரப்புவதாக மத்திய இணையமைச்சர் திரு எல் முருகன் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழகத்தில் காலியாக உள்ள 2553 மருத்துவ பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்பட உள்ளதாக மாநில அரசு கூறியுள்ளது. தென் மாவட்டங்களில் தாது மணல் கொள்ளை தொடர்பான அனைத்து வழக்குகளையும் சிபிஐ விசாரணைக்கு மாற்றி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ரஞ்சிக் கோப்பை கிரிக்கெட் போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் குஜராத் அணிக்கு எதிராக கேரளா அணி ஆட்ட நேர இறுதியில் 4 விக்கெட் இழப்பிற்கு 206 ரன் எடுத்துள்ளது.